ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய கொட்டி கிடக்கிற இந்த ப்ரோக்கோலியே நெறைய பேர் ஒதுக்கிடுறீங்க. இல்ல பாதி பேருக்கு இத வச்சு என்னடா செய்றதுன்னு பெரிய யோசனையா இருக்கும். நல்லா சுட சுட சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு இந்த ப்ரோக்கோலி கிரேவியோட சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம்ல 4 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்ல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுல 2 பொடிசா கட் பண்ணியிருக்க வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சுடு தண்ணில மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்கோலி எடுத்து வச்சிருக்கேன். இல்ல ப்ரோக்கோலில எதுவுமே ஒதுக்குறது கிடையாதுங்க. இதுல இருக்க தண்டு கூட ரொம்பவே முக்கியம். ஸோ அத கூட கட் பண்ணி இத கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாருக்கும் சாப்பிடும்போது. இப்போ எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா, ஓரளவுக்கு 50% நல்லா வெந்து வந்துரும். இப்போ 3 தக்காளிய நான் அரைச்சு சேர்த்துக்கிறேன். மசாலாக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே வதக்கி விட்ட பிறகு ஒரு 1/4 கிளாஸ் போல தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, அவ்வளோதான் சூப்பரா ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடும். சுட சுட சப்பாத்தி, தோசையோட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படியே அடுத்த ரெசிபி என்ன போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபில பார்க்கலாம்.